விறகடுப்பில் சமைக்கிறது, அதுவும் மண் சட்டியில் சமைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பா வீட்டுக்கு போனால் வெளியில் விறகடுப்பு வச்சுருக்காங்க, மண் சட்டியும் இருக்குது. நான் எப்போ போனாலும் நான் சமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா விறகடுப்பில் மண் சட்டியில் தாங்க சமைப்பேன். இன்றைக்கி காலையில் புளிச்சக்கீரை கடைஞ்சி கத்திரிக்காய் பொரியல் பண்ண சொன்னாங்க. கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கத்திரிக்காயும் போட்டு பரட்டிடலாம். கருவேப்பிலை டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுட்டு கொஞ்சமாக திருவின தேங்காய் பூவும் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கிற வேண்டியதாங்க. ரொம்ப சிம்பிள் தான். புளிச்சக்கீரைக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, எல்லார் வீட்லேயும் விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு உண்டான இட வசதிகள் இருக்காது. பெரும்பாலும் நம்ம வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அவங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. வாசலில் கொல்லைப்புறத்தில் கூட நம்ம விறகடுப்பில் வச்சு சமைச்சோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆனால் நான் பாப்பா வீடுங்களுக்கு போகும்பொழுது இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்குவேன். எங்கள் மாமனார் மாமியார் காலத்துலலாம் விறகடுப்பு, மண் சட்டி, ஆட்டுக்கல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணாங்க. கேஸு, மிக்சி, கிரைண்டர்னு அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாலும் ரொம்ப ரேராக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நிறைய நாள் அவங்கெல்லாம் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாங்க. நம்ம தான் காலப்போக்கில் நேரமின்மை காரணமாக இப்படி வந்துட்டோம். பாப்பாவுமே பாருங்கள், ஸ்கூல் டேஸில் கேஸ் அடுப்பில் தான் சமையல் பண்ணி டக்கு டக்குன்னு குழந்தைங்களுக்கு டிஃபன்லாம் கட்டி கொடுத்துருவா. அவளுக்கு நேரம் கிடைக்காது செய்யணும்னு நினச்சாலும். எப்போயாவது சொல்வா, சாட்டர்டே சண்டே லீவில் இருக்கும்போது நானும் இதில் தாம்மா சமைச்சேன்பா. யாருக்கெல்லாம் விறகடுப்பில் சமைக்கிற மாதிரி இடம் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, சமைச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இருக்கிற கொஞ்சம் இடத்துலையாவது மண்ணெல்லாம் போட்டு ஒரு தொட்டிலையாவது இல்லை அந்த க்ரோ பேக்லேயாவது கூடுமான வரை செடிங்களை வளர்த்தோம்னா நம்மளுக்கு வீட்டுக்கும் கருவேப்பிலை கண்ணிலேருந்து கொஞ்சம் வச்சோன்னு வைங்களேன், வீட்டுக்கும் நம்மளுக்கு சமையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் ஆகும். அதுவும் மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். சந்தர்ப்பம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் உரிக்கிறதுக்கு பாருங்களேன், அந்த உரிப்பாறை எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் அருவாளை வச்சு கொத்தி அப்பா தேங்காய் ஒரு மட்டையோடு உரிக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாயிரும். இப்போ வீட்டுக்கு கூட வாங்கி வச்சுக்கலாம் பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக தேங்காய் உரிச்சிடலாம். அதில் நிறைய தேங்காய் இருந்ததுன்னா இதில் உரித்து தான் நாங்கள் செக்கு போட்டு வச்சுக்குவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.